வெல்கம் டு மை சேனல். ஸோ நாம் இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நாம் இன்றைக்கி எப்படி பிடிஎஃப் கிரியேட் பண்ணுறதா பார்க்க போகிறோம். வாங்க எப்படி கிளப்பலாம். இப்படி கிளப்புறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூட பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தி நெக்ஸ்ட் வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். அண்ட் நம்ம சேனலுக்கு வெளியே லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்ம ஷேர் பண்ணுங்கள். அண்ட் கமெண்ட் பண்ண வேண்டாங்க. வாங்க எப்படி கிளப்பலாம். இப்போ ப்ளே ஸ்டோரில் போய் நான் கிளியர் ஸ்கேனர் அப்படின்னு நான் சர்ச் பண்ணியிருக்கிறேன். கிளியர் ஸ்கேனர் இது ஃபர்ஸ்ட்டில் இருக்கு இல்லையா, அதான். ஸோ வந்து நான் இப்போ இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன், டவுன்லோட் பண்ணிக்கிறேன். இப்போ டவுன்லோட் பண்ணிட்டேன், டவுன்லோட் ஆகுது. நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து இது ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ. ஓகேவா, பாருங்கள். ஓகே, இது வந்து நமக்கு ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆகணும். ஓகே, நமக்கு இன்ஸ்டால் ஆகுது. 94 வந்துச்சு. ஓகே, இன்ஸ்டால் ஆகுது. ஓகே, நமக்கு ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆச்சு. இப்போ நம்ம ஓப்பன் கொடுத்து நம்ம உள்ளே போய்க்கலாம். ஓகே, இப்போ தான் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு வரும். நீங்கள் அல்லோ தான் கொடுக்கணும். ஓகே, நீங்கள் வந்து ஏதாச்சும் கீழே பாட்டமில் பார்த்தீங்க அப்படின்னா கேமராவோடைய பிக்சரும் அண்ட் ஆல்பம் இருக்கு இல்லையா, அதோடைய பிக்சரும் இருக்கும். ஸோ நீங்கள் இந்த ரெண்டெல்லாம், நான் வந்து டேரெக்டாகவே நான் கேமராவை எடுத்துக்கிறேன், எனக்கு ஆல்பம்லாம் வேண்டாம் அப்படி யாராச்சும் இருந்தீங்க அப்படின்னா கேமரா ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லை, நான் ஆல்ரெடி கேமரா எடுத்து வச்சிட்டேன், ஸோ எனக்கு கேமரா தேவையில்லை அப்படி யாராச்சும் இருந்தீங்க அப்படின்னா ஆல்பமும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, இப்போது நான் வந்து கேமராவை சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா, கேமராவை சூஸ் பண்ணேன் அப்படின்னா கேமராவை கிளிக் பண்ணணும். இப்போ இதுக்கு அளவு தான் கொடுக்கணும். அண்ட் இப்போ கேமரா வந்துருச்சு இல்லையா. ஸோ இப்போ வந்து நாம் கேமராவை எடுத்துக்கலாம். ஓகே, நான் வந்து நல்லா பெருசாக எடுத்தாலும் நான் க்ராப் பண்ணிக்கலாம். நான் இப்போ எடுத்துட்டேன் இல்லையா, இதை கிராப் பண்ணணும் அப்படின்னா இதை கிராப் மூலியமாக கிராப் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து நமக்கு வேணும் அப்படின்னா நம்ம வந்து சூப்பராக கிராப் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டுக்கு வந்து நான் டிக் கொடுத்துட்டு திரும்பவும் அதே இதை ப்ரெஸ் பண்ணணும். ஓகே, ஓகேவா, இப்போ நான் இதை கிராப் பண்ணுறேன். இதையும் நமக்கு ஏற்ற மாதிரி கிராப் பண்ணிக்கலாம். ஓகே, இது ரெண்டு போதும் அப்படின்னா நீங்கள் டிக் எடுத்து இந்த டாக்குமெண்ட் இருக்கு இல்லையா, இதுக்கு வந்து நீங்கள் ரீநேம் கொடுக்கணும். இது வந்து நம்ம சோஷியல் போர்ஷன்ஸ் அப்படின்ட்டு நான் இது ரீநேம் கொடுத்துக்கிறேன். சோஷியல் போர்ஷன்ஸ். ஓகே, இது மாதிரி நீங்கள் எல்லாமே பண்ணிக்கலாம். இதை வந்து நீங்கள் ஷேரும் பண்ணிக்கலாம். இதை வந்து ஷேர் பண்ணுறதுக்கு எப்படி அப்படின்னா உள்ளே போய் அண்ட் ஷேருங்கிற இது கொடுக்கும். ஸோ நீங்கள் அதை கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு எக்கச்சக்கமான இது ஷேரில் காமிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ளூத், லைக் அண்ட் ஐஎம்ஓ இமேஜஸ், ஃபார் எக்ஸாம்பிள் எல்லாமே வரும். ஓகேவா, நான் இப்போ வாட்ஸ்அப்பை யாருக்காச்சும் அனுப்பிக்கிறேன். இப்போ நான் அனுப்பிட்டேன். இது மாதிரி நீங்கள் அனுப்பலாம். அண்ட் இப்போ போர்ஷன்ஸ் வருது இல்லையா, ஸோ நீங்கள் அதை அமைக்கணும். அதை வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா டேரெக்டாக நமக்கு உள்ளே போயிடும். ஸோ
நம்ம வந்து இது மாதிரி பார்த்துக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து நீங்கள் வந்து ஆல்பமை ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஆல்பத்துக்கு போய் நம்ம எக்கச்சக்கமானது இருக்குது. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ வந்து கேமராவுக்கு போய் நான் இதை ஒரு 4 இமேஜஸ் நான் எடுத்துக்கிறேன். அண்ட் இதுக்கு ஃபில்டர்ஸ் கொடுக்குறதா இருந்தாலும் சரி, கலர் கொடுக்குறதா இருந்தாலும் சரி. அண்ட் இப்போ நான் ஓகே கொடுத்துக்கிறேன். அண்ட் இதை வந்து நம்ம ஹரிசாண்டலையும் வெர்டிக்கலையும் சூப்பராக திருப்பலாம். இது மாதிரி நான் ஒரு 4 இமேஜஸ் நான் வச்சுருந்தேன். அண்ட் இதை வந்து நாம் க்ராப் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். இது வந்து நமக்கு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு கலர்ஸ் சேஞ்ச் ஆகும். ஏன்னா நான் ஃபில்டர்ஸில் வந்து கிளியர் கொடுத்தேன். ஸோ இப்படி தான் வரும். இது வந்து நான் சோஷியல் எக்ஸாமினேஷன் அப்படின்னு நான் எழுதிக்கிறேன். எக்ஸாம் பேப்பர் அப்படின்னு எழுதிக்கிறேன். இது மாதிரி நீங்கள் நான் வந்து இப்போது உங்களுக்கு போர்ஷன்ஸ் இது வந்து கேமராவில் பண்ணது அண்ட் இது வந்து நம்ம ஆல்பத்தில் பண்ணது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ண என் கூட தெரியுங்க. தேங்க்யூ. இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய் பாய்.